நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். விஸ்வாவசு வருஷத்தில் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ரிலீஃப்னுடைய வருடம் தான் இந்த விஸ்வாவசு வருடம். அப்போ அந்த ரிலீஃப் எந்த வகையில் இருக்கும் அப்படின்றதும் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. பட் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பா எல்லாமே ரிலீஃப் ரிலீஃப் ரிலீஃப்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு அசால்ட் மட்டும் இருக்கக்கூடாது. சரி, அப்போ இந்த விஸ்வாவசு வருஷம் எப்போ அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 14 2025 2026 ஏப்ரல் 13 வரைக்கும் தான் இந்த விஸ்வாவசு வருடம். நீங்க முக்கியமா மாத பலன் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா நிறைய முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள் எதுலன்றது சொல்லிட்டே இருப்போம். அது நீங்க முக்கியமா பாருங்க, பெரிய லெவல் வளர்ச்சி பார்க்கலாம். அடுத்தது இப்ப நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குன்றத பாருங்க. ஏன்னா நல்ல காலம் அப்படின்றது உண்மை உறுதி. ஆனா அது உங்களுடைய சுயஜாதகத்தோட ஒப்பிட்டு அதை எப்படி இன்னும் நீங்க முழுமையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது முழுமையான ஒரு அப்லிஃப்ட்மெண்டா உங்களுக்கு அது தெரியும், கண்ணுக்கு புரியும். சரி, இந்த விஸ்வாவசு வருஷம்ன்றது 39வது ஆண்டு. போன வருஷம் குரோதி. நிறைய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிட்டீங்க, ஒண்ணுமே புரியல, தனிமை, எல்லாருமே உங்களை வெறுத்து அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பெரும் மாற்றங்கள் உங்களுக்கு பார்க்க போகுது. சரி, நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுடைய பெரும் கவலையே என்னடா அது இந்த காலகட்டம் இவ்வளவு நல்லா இருக்கும்னு எப்படி சொல்றாங்க அப்படின்றது தானே. ஏன்னா 2ஆம் வீட்டுல ராகு வருதுன்றது தான் உங்க கவலை. 2ல ராகு 8ல கேது ஆச்சேன்னு. பட் ஸ்டில் நீங்க பெரிய பெரிய முன்னேற்றத்தை நீங்க மட்டும் பார்க்க போறது இல்லை, உங்களுடைய குடும்பமே பார்க்க போகுது. குடும்பத்துல குதூகலம் நீங்க கொண்டாட போறீங்க. குழந்தைகளுக்கு நல்வழி பிறக்க போகுது. உங்களுடைய குடும்பம் அப்படின்றது, உங்களுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழி காமிக்க போகுது. நிறைய நாளா அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல, உங்களை பார்த்தாலே வெறுப்பாவே இருக்கு. அவங்க சொல்றது நியாயம்தான், நிறைய பிரச்சனைகளை வாவான்னு வம்புக்கு இழுத்துட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களால தான் குடும்பத்தினுடைய சுகமே, குடும்பத்துடைய புகழே, குடும்பத்துடைய பிரச்சனையே உங்களால தான் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்ப நிறைய மாற்றங்கள். எந்த விதத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய வேகமாகவும் விவேகமாகவும் நிறைய பிளஸஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்களுடைய கணவன் மனைவி உறவு இப்ப சீராகும். சரிங்க, போன தடவை இப்படி பண்ணிட்டீங்க, இப்ப நிறைய மாற்றம் பார்த்துட்டோம். இப்பெல்லாம் நீங்க வெடுக்குன்னு பேசுறதே இல்லை, மனசை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்யோன்ய பந்தம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது 20-30 வருஷ திருமண வாழ்க்கையா இருந்தாலும் நிறைய மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு பிரிவு அப்படின்றது ஏற்பட்டு தனிமையா வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கீங்க. அவங்கெல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து அட வாடா, இத்தனை நாள் தனியா இருந்தது போதும் வாடா அப்படின்னு கூப்பிட்டு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய பேர் தொழில் முடங்கியே போச்சு, ஏன் மூடிடலாமான்னு நிறைய பேர் மூடிட்டீங்க உங்களுடைய தொழிலை. ஏன்னா இங்க ஆர்டர் வந்தா நீங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லை, மிஷின்ஸ் ஓடலை, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் புரியலை, டெக்னாலஜியே தெரியலை, வாங்கிட்டீங்க ஆனா அதுக்கு இஎம்ஐயே கட்ட முடியலை, கடன் மேல கடன், இதை விற்கவும் முடியல, வாங்கும்போது இவ்வளவு லட்சங்களுக்கு வாங்கி கடைசியில ஸ்கிராப்புக்கு போகுது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கியிருந்தீங்க அப்படின்னா இப்ப யாரோ வருவாங்க, யாரோ உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதன் மூலியமா பிரம்மாண்டமான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 50 பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏஐ மூலியமாவோ அல்லது ஒரு டெக்னாலஜி மூலியமாவோ அல்லது ஒரு ஆட்டோமைசேஷன் மூலியமாவோ ரொபாட்டிக்ஸ் மூலியமாவோ நீங்க பண்ணி நீங்க பிரமாதமா உங்களுடைய ஆர்டர்ஸை பன்மடங்கு வளர்த்து இத்தனை நாள் கடன் கட்ட முடியாம ஓடி போயிடலாமே அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்க கூட நீங்க அந்த கடனை கட்டி முடிச்சு மேலும் பல ஆர்டர்ஸ் நீங்க வாங்கி தங்கம் வாங்கி சேர்ப்பீங்க. நீங்க கேட்கலாம்,
எப்படி 2000 3000 இருக்கும்போதே வாங்க முடியல, இப்போ 8000 10,000ன்றது வாங்க முடியுமான்னு கேட்டால் ஆமாங்க, இங்கே தான் பல ரூபத்தில் பணம் வந்து கொட்ட போகுதே, அப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்குவீங்க. நிறைய பேர் லேண்டு வாங்குவாங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். வீடு நிறைய பேருக்கு கட்ட ஆரம்பிச்சு 3-4 வருஷமா கட்டவே முடியலையே, அப்படியே நின்றுட்டு இருக்கே. பார்த்தீங்கன்னா பணம் இன்ஜினியருக்கு கொடுத்துருப்பீங்க, ஆனால் அந்த இன்ஜினியருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுனால அவர் கட்டாமல் அப்படியே போட்டுட்டு இருப்பார். அப்போ உங்களுக்கு அதுலேருந்து தப்பிக்கவும் முடியாது. அதே சமயம் யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல அப்படின் போது அவரே தானாக வந்து சரி நீ நம்ம கட்டிடலாம் பார்த்துடலாம் சார்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக கட்டி இருக்கிறத விட பிரமாதமாக இப்போ கட்டி அந்த இடத்துல நீங்கள் குடி போய் சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்குள்ள நீங்க போவீங்க. அண்ட் இவ்வளவு நல்லா கட்டிட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு தாய் தந்தையரா பெற்றோர்களினால் குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனை ஆறதை நீங்க பார்த்திருப்பீங்க போன காலத்துல. இப்போ இந்த விஸ்வாவசு வருடத்துல அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்க 2 பேருக்கும் 2 குடும்பத்துக்கும் அந்யோன்யம் ஏற்படுறதுனால உங்களுடைய குழந்தைகள் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், அப்பாடி 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்குதுப்பா, பார்த்தா திரும்பிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி அப்பா தேங்க்யூப்பா, அம்மா தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பம் சேர்றதுனால நீங்க உங்க குழந்தைங்க சந்தோஷத்தை அவங்க முகத்துல பார்க்கறதுனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்கி வச்சிருந்தீங்க அல்ல கொடுத்துருந்தீங்கன்னா அதுல வில்லங்கங்கள் நிறைய மகர ராசி அன்பர்கள் பார்த்திருக்கீங்க. இப்போ நீங்க போய் அவங்களோட பேசுறதுனால யாரு வில்லங்கம் பண்ணினாங்களோ அவங்களோட போய் நீங்க பேசும்போது அது தீர்ந்து இப்போ சுமூகமான ஒரு வழிகாட்டுதல் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த மாதிரி நான் நிறைய நன்மைகள் சொல்லிட்டே போலாம். ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரையும் குத்தி நீங்க பேசிடக்கூடாது. குரு பகவானுடைய பார்வை ராகுல இருக்கு, ஆனாலும் இப்ப வந்து நீங்க குத்துதலான வார்த்தை நீங்க உபயோகிக்க இல்லாம இருந்தீங்கன்னா உபயோகிக்கல அப்படின்னா அவங்களால பெரும் வளர்ச்சி, அதாவது யார் உங்களுக்கு விரோதியா இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு நட்பாக மாறி அவங்களால பெரும் வளர்ச்சி இப்ப காத்துட்டு இருக்கு. ஸோ இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரம்மாண்டம் ஸ்பேஸா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும், அதாவது வானிலிருந்து பூமி வரைக்கும்ன்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, பட் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். உஷ்ண கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னே தெரியாத ஒரு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அலர்ஜியில மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நீங்க உணவுல நீங்க நிறைய எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கணும். நெல்லிக்காய், நார்த்தங்காய், வெள்ளை பூசணி, நார் சத்து, கழிவுகளை நெகட்டிவா தட் இஸ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸை சூப்பரா வச்சிருக்கக்கூடிய கட் ஹெல்த்துக்கு உண்டான உணவு வகைகள் ரொம்ப முக்கியம். சீட்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க, வாக்கிங் போங்க, உங்களை பிரிஸ்கா வச்சுக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஆனா செவ்வறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஸோ ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலு மூட்டு லிகமெண்ட் மசில்ற பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்கீங்க. அவங்க எல்லாம் அதை சீர்படுத்திக்கணும் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. அதுக்குண்டான வழிமுறைகளை நீங்க பின்பற்றிட்டீங்க அப்படின்னா இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சூரியனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். ஸோ நீங்க ஆலங்குடி போயிட்டு வாங்க, குருனுடைய அருளுக்காக. சூரியநாராயண் கோயில் போயிட்டு வாங்க, சூரியனுடைய அருள்னால நீங்க ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் பல ரூபத்தில் வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ சிறு பிரச்சனை தான், இது ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஸோ விஸ்வாவசு வருஷத்தை மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் முன்னேற்றம் பொங்கி வழியறதுனால சுபிக்ஷமாக அதை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.